ஓம் நமச்சிவாய். ஒரு சிலரை நீங்க பார்க்கலாம். அவங்களுக்கு நிறையா சொத்து இருக்கும். அசையாத சொத்துக்கள் அதிகமாக இருக்கும். அது சொந்த வீடா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், காலி மனையா இருக்கலாம். இது எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலி மனையா இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா, வில்லங்கங்கள் வரதும், அதே நேரத்துல விவசாய நிலமாக இருக்கும்போது, அந்த நிலத்தில் பயிரிட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விளை நிலத்துல பயிரிட்ட பயிர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனையாகிறது. இல்லாட்டி அந்த விளைநிலமே பார்த்தீங்கன்னாக்கா, வேறு ஒரு பிரச்சனையில சிக்குறது. இதே வீடு இருக்குது அப்படின்னா, சொகுசு வீடு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா இருக்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வாழ இயலாத சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, வறுமை நிலையை ஏற்படுத்துறது. இது மாதிரிலாம் ஒரு சிலருக்கு ஏற்படுது அப்படிங்கும்போது, அத நீங்க உணரலாம். அதாவது உங்க வீட்டுக்கோ, உங்கள் நிலத்துக்கோ, உங்க இடத்துக்கோ ஏதேனும் ஒரு நபர் வந்துட்டு போனதுக்கப்புறம், இது மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில விஷயம் கெட்ட விஷயங்கள நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதாவது அதுபோல உள்ள நபர்கள் வந்து அவர்களோட ஜாதகத்தை நீங்க வாங்கி ஆய்வு செஞ்சு பாருங்களேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு 8ஆம் இடத்ததிபதி பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல இருப்பாரு. அவர் புதனாக இருக்கலாம். அவருடன் பாத்தீங்கன்னாக்கா பாவகிரகமான சனி பகவான் இருக்கலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இது காளி மனையை சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா புதன் பகவான். அதே போல ஒரு வீடு சொகுசு வீடாக இருக்குதுங்க பொறுப்பு சுக்கிரனையும் சொகுசுங்கும் போது சுக்கிரனை சொல்லலாம். வீடுங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நம்ம செவ்வாய் பகவானை எடுத்துக்கணும். அதுல இந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு வீடு நல்லபடியா இருக்குது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா இதே ஒரு ஜாதகதாரர் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஜாதகதாரருக்கு பாத்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் விதி செவ்வாய் பகவானாக இருந்து அவர் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல அவரோட ஜாதகத்துல இருக்காரு. அதாவது உங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு ஜாதகத்துல இருக்கிறாரு அப்படின்னா அவர்களுக்கு உள்ள அந்த பொறாமை குணங்களும் போது உங்களுடைய இடத்துக்கோ உங்கள் மனைக்கோ உங்க வீட்டுக்கோ வரும்போது அவங்க மனசுல பாத்தீங்கன்னா அந்த பொறாமை எண்ணங்களுடன் உள்ள வரும்போது அவங்களோட அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களோட இல்லத்திலேயோ உங்களையோ அது பாதிக்கும். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வீடு கைவிட்டு போறது, அந்த இடம் கைவிட்டு போறது, அந்த நிலம் கைவிட்டு போறது, நிலத்துல இடத்துல வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லங்க விவகாரங்கள் வர்றது, அது போல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே நேரத்துல அந்த குடும்பத்துல நல்ல சந்தோஷமா சிரிச்சிருக்கிறத அவங்க பார்த்துட்டாலே பாத்தீங்கன்னாக்கா அந்த குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது போல உள்ள நபர்களுக்கு 3ஆம் இடம் பாத்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் போகும் இடங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அடுத்தவர்களுக்கு துன்பம் வரத்துக்கு காரணங்களாக இருக்கும். இதை நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தா தெரியும். ஓம் நமச்சிவாய வாழ்க வளம்.